இன்னும் ஒரு சம்பவத்தை பார்ப்போம். நல்லூர் பிரதேச சபை உறுப்பினர் சதீஷ் என்பவர் கஞ்சா 4 கிலோ கஞ்சா வைத்திருந்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டு இப்போது பிணையில் வந்திருக்கிறார். அவரிடம் விளக்கம் கோரியும் இந்த கட்சி கடிதம் அனுப்பவில்லை. அவரை கட்சியிலிருந்து இடைநிறுத்தியதாகவும் அனுப்பவில்லை. ஏன் அனுப்பவில்லை என்ற கேள்வி எல்லோரிடம் இருக்கின்றது. அவர் அந்த கட்சியினுடைய பதில் தலைவரின் மிகவும் நெருக்கத்துக்குரியவர் என்று எல்லோரும் கூறுகிறார்கள். அதே நேரம் இன்னும் ஒரு குற்றச்சாட்டு வவுனியா வன்னி பகுதியிலே யுத்தத்தின் பின்னர் வவுனியா மாநகர சபை வருவதற்கு முதல் நகர சபையா இருந்தபோது அந்த நகர சபையிலே கடுமையான அழுத்தங்கள் கடுமையான செயற்பாடுகளை முன்வைத்தவர் அன்ற காலப்பகுதியிலே தமிழரசு கட்சியின் முக்கிய பிரமுகராகவும் ஆசிரியராக இருந்த MM ரதன். அந்த MM ரதன் அவர்களை சூழ்ச்சியால் குறித்த குற்றச்சாட்டுகளோடு தொடர்பட்டு இப்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடியவர். அவர் மீது ஒரு பெரிய பாலியல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவர் போலீசாரின் உதவியோடு அவரை சிக்க வைக்கப்படுகின்றார். ஆனால் அந்த சிக்கலில் இருந்து ரதன் வெளியிலே நிரபராதி என்று வெளியிலே வருகின்றார். ஆனால் அவர் வெளியிலே வருவதற்கு முதல் கைது செய்யப்பட்ட உடனே அவர் மீது கட்சியிலிருந்து இடைநிறுத்தியதாக கடிதம் அனுப்பப்படுகிறது கட்சியினுடைய பதில் செயலாளர். அதன் பின்னர் பார்த்தால் அவர் அந்த குற்றச்சாட்டுகள் நிரூபணமாகவே அவர் வெளியிலே வருகிறார். உளவியல் ரீதியாக அவர் மரணம் அடைகிறார். அவருடைய குற்றச்சாட்டுகள் மக்கள் மத்தியில் அவருக்கு அபகீர்த்தி ஏற்பட்டது என்று அறிந்து அதன் பின்னர் பார்த்தால் கிளிநொச்சி பகுதியிலே இன்னொரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. அலண்டீலன் என்பவர் மீது ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவரிடம் விசாரணை கூறாமல் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதாக அன்றைய பதில் செயலாளராக இருந்தவர் முகநூலிலே அந்த கடிதத்தை பதிவிடுகிறார். ஆனால் இப்போது அந்த அலண்டீலனுக்கு கூட வழக்கு செய்கின்ற நிலைக்கு பதில் செயலாளர் சென்றது. இவ்வாறு பார்க்கின்ற போதெல்லாம் நீங்கள் ஒரு விடயத்தை பாருங்கள். ஆனால் இவர்களுக்கெல்லாம் உடனுடன் நீக்கல்களும் விளக்கங்களும் கோரப்பட்ட போது எவ்வாறு நல்லூர் பிரதேச சபையினுடைய உறுப்பினர் மீது மட்டும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று மக்கள் கேட்கின்றார்கள். ஒருவேளை எடுத்திருக்கிறார்களோ தெரியாது. ஆனால் பொதுப்பரப்பில் அந்த விடயம் எடுக்கப்பட்டதாக கட்சி அறிவிக்கவில்லை என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய மேலதிக வினாவாக இருக்கின்றது. உதயராசா தொடர்பில் பற்றி பலதையும் கூறுகிறீர்கள் என்று சொன்னீர்களே, இவ்வளவுதானா கூறினீர்கள் என்று கேட்கிறீர்கள். உதயராசாவின் பூர்வீகம் அவர் புங்குடுதீவை பூர்வீகமாக கொண்டவர். வட்டக்கட்சியை புறப்படமாகவும் வாழ்விடமாகவும் கொண்டு வாழ்ந்து வருகிறார். அதன் பின்னர் அவரிடம் 3-4 குடும்பத்தில் சகோதரர்கள் இருக்கின்றார்கள். இவ்வாறாக அவருடைய குடும்பங்கள் கடந்து செல்கின்றன. இந்திய ராணுவத்தின் காலப்பகுதியிலே அவருடைய தந்தையாருடைய கடைக்கு உண்பதற்காக சென்ற தமிழ விடுதலை புலிகளின் 4 உறுப்பினர்கள் அந்த இந்திய ராணுவம் கைது செய்ய தயாராகி வந்தபோது அந்த இடத்திலே அவர்கள் மரணமானதாக பத்திரிகை செய்திகள் கூறப்படுகிறது. உதயராசாவின் தந்தையினுடைய கடைக்கு உணவருந்த வந்தவர். அதன் பின்னர் பார்த்தால் EPR சிவா, அதன் பின்னர் அவர் டெலோவில் இருந்த டெலோ சிவா என்று எல்லோரும் கூறுவார்கள். இந்த வரலாறு பலருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம்.